எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்ஜினியர்ஸ் ஃப்ரம் ஒசூர். இந்த பதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்னும் பிளாஸ்டிக் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி நோட் பண்ண வேண்டிய சில விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ரூப் காயின்ட்ட போய் பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு மேலே வந்து நம்ம பாய் மேட்டில் யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா அதே சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரஃபாக தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகிங் பண்ணுற நீர் இருக்காது. நம்ம ஜஸ்ட் அந்த சர்வீஸ் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பாயெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பாயோட சிப்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு நம்ம பிளாஸ்டிக் எப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து அந்த மாதிரி ரிக்வயர்மெண்ட் இருக்காது. பட் நம்ம லிட்டில் லெவலில் காயின் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சீட், அதாவது சன்ரைஸ் சீட் அப்படியே நம்ம வந்து ஃப்ளாட் பண்ணி அப்படியே காயின் வந்து நம்ம போட்டுருப்போம் கம்பி கட்டி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா, பிஃபோர் பிளாஸ்டிங் அப்போயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிங் சொல்லுவோம். இந்த ஆகிங் பார்த்தீங்கன்னா பண்ணிடணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆகிங் பண்ணி இந்த மாதிரி ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம வந்து ஆகிங் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் டெப்த்தாக நம்ம பிளாஸ்டிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஹேங்கிங் மாதிரி இருக்கிறதுனா பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிட்டு விடுறதுக்கான வாய்ப்பு அதிகமே பாசிபிலிட்டி நிறையவே இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஆகிங் வந்து ரஃப் சர்ஃபேஸாக பண்ணிட்டோம்னா நம்ம மாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டெப்த்தில் எல்லாமே போய் வந்து உள்ள உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரிப்னஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு செட்மெண்ட் ஆன அப்புறம் கட் ஆகிட்டு கீழே வருறதோன்ற மாதிரி நம்மளுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபியூச்சர் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஆகிங் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி லிட்டில் லெவலில் ப்ளஸ் ரூம் பார்த்தீங்கன்னா மேட்டுன்றதால எதுவுமே இருக்காது நம்ம ரூப்லுமே பார்த்தீங்கன்னா. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேட்டுக்கு பதில் பார்த்தீங்கன்னா சீட்டே டைரெக்டாக வச்சு பண்ணிவிட்டு தென் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆகிங் யூஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் பண்ணி தான் பிளாஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ மேட் கான்செப்ட் வந்தப்போ என்ன ஆச்சுன்னா, இது எல்லாமே மேட்டை ஃபினிஷிங் கொடுத்ததுனா அந்த மேட்டை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆகிங்ன்றதை வந்து நம்ம வந்து ரிப்ளேஸ் பண்ணிட்டோம். தென் இது பார்த்தீங்கன்னா இது ஆகிங் டூல்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் டூல் வந்து இதில் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்டியாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு இது மூலிமா நம்ம ஆகிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பட்டையாக இருக்கிறதுனால இந்த ஷேப் வந்து நமக்கு வந்து அங்கே வந்து பஞ்ச் ஆகும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூசோட இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்த் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் வந்து சர்ஃபேஸ் வந்து அதிகமாக பஞ்ச் விழும். பட் இது எதுக்காகனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஆக்சுவலாக இது ஒரு 4 இடத்துல போடுறோன்னா 4x1ன்ற மாதிரி அது வந்து இது ஒரு இடத்துல நம்ம போடணும். ஏன்னா இது வந்து டெப்த் வந்து நமக்கு அதிகமாக கொடுக்கும். ஸோ அந்த டெப்த் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து இன்னும் நல்லாவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரிப்னஸ் வந்து பாண்டிங் ஆகும். ஸோ 4:1ன்ற மாதிரி நம்ம வந்து இது ஆகிங் பண்ணும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதேபோல் நம்ம சீல்வர்க்கு வந்து அண்டர் எல்லாமே கண்டிப்பாக ஒசூர் ஃபுல்லாகவே பண்ணிகிட்டு இருக்கோம். ரெக்கவர்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்மளை பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.